20 வருஷத்துக்கு முன்னாடி திலீப் நீ ஒரு பிராண்டா மாறிடுவேன்னு சொல்லியிருந்தா நானே நம்பியிருக்க மாட்டேன். எல்லாரையும் போலையும் நானும் ஒரு கிளினிக் ஆரம்பித்தேன், டாக்டர் திலீப் டென்டல் சென்டர்னு. இன்னைக்கு இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓரோஃபேஷியல் ஸ்பெஷாலிட்டி கிளினிக். 30க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ். சென்னையில் ஒரு கிளினிக், கோயம்புத்தூரில் ஒரு கிளினிக். டாக்டர் திலீப் கிட்ட போங்கன்னு சொன்னவங்க எல்லாம் டாக்டர் திலீப் டென்டல் சென்டருக்கு போகணும்னு சொல்ற மாதிரி ஒரு பிராண்டா வளர்ந்துருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சு? நிறைய அப்கமிங் டென்டிஸ்டுக்கு இந்த கதை இல்லைங்க, நிஜம் வளர உதவியா இருக்குன்னு சொல்றேன். பல்லு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள குணப்படுத்துறது தான் என்னோட முதல் நோக்கமாக இருந்துச்சு. டாக்டர் திலீப் கிட்ட போங்க, அவர் சரியான ட்ரீட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து நம்ம பிரச்சனையை சரி பண்ணிடுவாருன்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினேன். இது மட்டுமே ஒரு பிராண்டாக மாறதுக்கு பத்தாது. நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அதிகமாகும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட சப்போர்ட்டிங் டென்டிஸ்ட் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸும் வேணுமே. ஸோ மெல்ல நாங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை ஆரம்பித்தோம். என்னதான் டீம் பெருசானாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதுக்காகத்தான் நான் ஒரு கல்ச்சரை செட் பண்ணேன். ட்ரீட்டிங் த பேஷண்ட்ஸ் வித் மேக்ஸிமம் கேர் லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த கல்ச்சர் ஒரு கிளினிக் அப்படிங்கிற பேர்ல இருந்து ஒரு பிராண்டாக எங்களை மாற்றுச்சு. எவ்ரி ஸ்மைல் இஸ் ப்ரெஷியஸ். அது ஒருத்தர் மட்டும் உணர்ந்தா போதாது, நம்ம கூட இருக்கிற எல்லாரும் உணரணும். அதே சமயம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு ரெசிப்டிவாக இருக்கும். இன்னைக்கு டென்டிஸ்ட்ரியில் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றின நாலேஜும் இருக்கும். அதனால புது புது கோர்சஸ் அட்டன் பண்ணுறது, கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ணுறது, நாலேஜ் ஷேர் பண்ணுறதுன்னு எங்களை நாங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். The journey from an individual to a brand was not simple, but it was interesting. வரக்கூடிய எல்லா சவால்களையும் ஒரு லேர்னிங் எக்ஸசைஸாக பார்த்ததால எங்களுக்கு இது சாத்தியமாச்சு. இந்த சமயத்தில் எங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் இந்த பெருமையை போய் சேரும். ஸோ எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக டாக்டர் திலீப்புங்கிறது டாக்டர் திலீப் டென்டல் சென்டராக ஒரு பிராண்டாக மாறிச்சோ, இதே தான் அப்கமிங் டென்டிஸ்ட்டும் இதுக்கு தான் முயற்சி பண்ணோம். அதை தான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன்.